நாங்கள் வாக்காளரையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்கள் தலைமையிலான கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணன் கேப்டனுடைய கட்சியும் அதே மாதிரி அகில இந்திய பவர் பிளாக் எங்களுக்கு பெரிய வரவாக கிடைத்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சியும் புதிய தமிழகம் மருது சேனை மற்றும் 11 அமைப்புகள் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி அது என்னை ஆதரிக்கிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்தளவுக்கு திக்கஸ்ட் அரசியல் களம் இது. இந்த களம் அதை தமிழ்நாட்டிலே எதிரொலிக்கும் என்பது வரலாற்றில் ஒரு உண்மையான பதிவுகள். அது எதுவாக சினிமா துறையாக இருந்தாலும் நாடகத்துறையாக இருந்தாலும் அது அரசியல் இயக்கமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் இங்கே தான் தொடங்குவார்கள். அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருக்காங்க. மதுரை மண் அப்படிப்பட்ட மண். எனவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற காட்சிகள்லாம் டாக்டருக்கே வியப்பாகி விட்டது. முதல்ல கூட அவருக்கு கொஞ்சம் அச்சம்தான் இருந்தது, எப்படி அப்படின்ட்டு. எனவே இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தது முதல்ல தொடக்கமே மிக அற்புதமாக அமைந்தது. மக்கள் எல்லோருமே உமர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரணும், அவங்களுக்கு நல்லது செஞ்ச ஆட்சி தான் அதிமுக. இந்த 3 ஆண்டுகள் அவர்கள் பட்டிருக்க வேதனைகள்லாம் அவர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது, இன்னைக்கு வரி உயர்வு, இன்னைக்கு ஒரு பக்கம் மாநில அரசு இருந்தால் ஒரு பக்கம் மத்திய அரசனுடைய அந்த GSTனால் எல்லா விளை பொருட்களும் ஏறி போச்சு. சும்மா சொல்கிறாங்களே ஒழிய பாரதிய ஜனதா எதுவுமே இங்கே திட்டங்கள் நிறைவேறவில்லை. குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தான், அதுவும் வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்து தொழில் ரீதியாக நாங்கள் திட்டங்கள் தான் தொழில் ரீதியாக அதன் மூலமாக துணை அது வணிகங்கள் வரும், அந்த மாதிரி செய்யலை. எனவே நான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறேன். அவர் 15 லட்ச ரூபா போடும் மத்திய அரசு சொன்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும். அதுவும் 10 ஆண்டுகளாக 71 ரூபா விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு 2014. இந்த 5 பார்த்தீங்கன்னா 2014, 19 இருக்க பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்துருக்கார், கால் கொடுத்துருக்கார். நல்ல பண்பாளர். வர்றவங்ககிட்ட காசை எதிர்பார்க்க அவங்க மனசை பார்த்து ஏழை பாளைகளுக்கு உதவி செய்கிறார். நல்ல மனம்பாடு அவருக்கு போடணும்ப்பா அப்படின்ட்டு. இன்னொன்று வேட்பாளர் அவங்களுக்கு ரொம்ப வீக்கான வேட்பாளரை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நிப்பாட்டி இருக்குது. இன்னைக்கு களத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்ற கழக கூட அவர் பார்த்ததில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.